எமோஷன்ஸ், சேட்னஸ், ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? பயப்படுதல், அது அது எல்லாமே சேர்த்து நம்ம கெஃப்யூல அப்படின்னுவோம். க்ரோஸர்னா பிக், கிளைனர்னா ஸ்மால், பிக் அண்ட் ஸ்மால் எமோஷன்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவில் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் என்ன இருக்குன்னு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு இதை காமிப்பேன், அது எந்த ஃபோட்டோன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே மேம். So auf dem Bild sehe ich ein Hochzeitspaar. Die Frau trägt ein weißes Brautkleid und der Mann trägt einen Anzug. Sie sind sehr glücklich und feiern ein Fest. Sie haben Ringe und lieben sich. இது வந்து இது மேம் ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜ் பிக் மாதிரி இருக்குல்ல மேம் அது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க, 4 சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அப்படிதானே? அங்க கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது டி ரிங்கு, தஸ் ஃபெஸ்ட், தஸ் பாரு. ஸோ இந்த இடத்துல மென்ஷன் டி ரிங்கு, தஸ் ஃபெஸ்ட், தஸ் பாரு, தஸ் ப்ரௌட் கிளைடு, க்ளூக்லிஷ் லீபன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பிக்சருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி இல்லையா, ஸோ ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கணும். ஸோ ஒரு பிக்சர் காமிச்சாங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல மற்றதெல்லாம் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சென்டென்ஸ் எல்லாம் படிச்சிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லெசன்ல நான் என்னென்ன சொல்லி கொடுக்குறேனோ அது நீங்க படிச்சுட்டு வரணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இன்னும் ப்ராக்டிஸ் இந்த எல்லா பிக்சர்லிக்கும் 4 லைன் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி இதை ரீட் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாம் எப்படி இருக்கு. ஆஃப் டெம் பில்ட் அப்படின்னா ஆன் த பிக்சர், அபவுட் த பிக்சர், இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப் டெம்பிள் ஜேஹேயிஷ் என்ன பார்க்குறீங்கன்னு. ஸோ இல்லைன்னா இயா ஜேஹேயிஷ் அப்படின்னு ஆஃப் தீசம் பில்டு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பண்ணும். சரிங்களா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாமா மேம்? எழுதி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா மற்றது எல்லாமே நீங்கள் தனியாக எழுதி வச்சாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் அப்படி மட்டும் இருந்துச்சு நீங்கள் அப்படியே படிக்கணும்னா முடியாது. இது எல்லாமே நீங்க நோட் புக்ல காப்பி பண்ணணும். ஓகே மேம். எடுத்துட்டீங்களா ஸ்கிரீன்ஷாட்? மேம். அப்புறம் இந்த லாஸ்ட் 2 கூட எடுங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே, இத நீங்க படிங்க. செகண்ட் யாராச்சும் படிங்க. Herr Sege, ich eine junge Freundin einer Firma. Breit gebackt Getränke Polygon lernen Sie kennen. Alle sind freundlich und die Stimmung ist gut. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மீனிங்னு நீங்களே கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்க்க மாட்டீங்க. அதனால நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பேசேஜுக்கு என்ன மீனிங்கு அப்படி கண்டுபிடிச்சு நீங்கள் vocabulary பில்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Auf diesem Bild sehe ich ein Kind ist es hat eine Schultüte und einen Schulranzen. Das Kind ist aufgeregt
Will SD Schule beginnt es ist eine schön Überraschung. Schöne Überraschung. Schöne Überraschung. Next. Hier sehe ich ein Haus mit Babykleidung. Die Kleidung hat Rosen an einer Leine. Ein Trotz ist arg zu sehen. Man gratuliert zur Geburt eines Babys. Next படிங்க. Next, wait, ma'am. Here இல்ல of them build sehe ich zwei Frauen nach einem Marathon. Sie tragen Medaillen und sind sehr stolz. Sie lachen und freuen sich. Sie haben gewonnen oder gut gelaufen. Hier sehe ich einen jungen Mann mit einem Auto. Er hat seinen Führerschein in der Hand. Er hat die Prüfung bestanden. Er ist glücklich. Aber vielleicht auch ein bisschen nervös. Okay. So first one வந்து Hochzeit னா இதோ die Hochzeit னா wedding. அப்புறம் பே வந்து என்னவா இருக்கும் இந்த டைட்டில்ஸ்ல? புலிக்கு நட பே பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? கொலிகனோட gross und klein. இல்ல இங்க இருக்கிற ஹெட்டிங் என்ன வரும்? So first வந்து die Hochzeit. அடுத்த இதுல வந்து செகண்ட் என்னது? Neu in der Firma, new in the company. புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க கம்பெனில. சே என்னது? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க இருக்கிற டைட்டில் தான் சொல்றேன். 1A ல இருக்கிற டைட்டில். Die Geburt von einem Kind. இதுவா? சி இது. சே என்னது நல்லா பாருங்க. அவன் வந்து ஸ்கூல் பையன் தான் பேக் வச்சுட்டு போறானே. ஸ்கூல் டாகா மேம். டியர் எஸ்ட் ஸ்கூல் டாகா. அடுத்தது இது என்னது? டே வந்து டி ஃபில்மா கெட்றாங். இது வந்து என்னது? பே இல்ல டே சொல்றேன். டே மேம். பே முடிஞ்சிச்சு. டே பேபி. குளிக்கிறாங்களா? என்ன இருக்காங்க தெரியும். இதுதான் மேம் இந்த டி கெபூட் போன் birth of a child. அவங்களது இது எல்லாமே ட்ரெடிஷன். ஆக்சுவலி குழந்தை போய் யார் வீட்லயாச்சும் புதுசா குழந்தை பாப்பா பிறக்க போகுதுன்னா
அவங்க வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் இது ஏ ஏக்கு வந்து என்னது மெடல் வின் பண்ணிட்டாங்க. அது 3 இதுல ஒண்ணுதான் வரும். 2 தான் இருக்கு, 3 எங்க இருக்கு? Dear listeners. நியூ இந்தர் அதான் முடிஞ்சிச்சு இல்லம்மா, அது பே. நாய் இந்த சர்மா வந்து பே. Ma'am, dear plural Zaina Prufum. ஆஹா. Der erster Platz, first place. First. ஆமா, எஸ்டனா ஃபர்ஸ்ட். அடுத்தது Führerschein Prüfung. டிரைவிங் லைசென்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு. போட்டோ. ஓகே. ஓகே. சோ இது வந்து ஷூல் பேக். இது வந்து ஷூல் டூட்டே அப்படின்வாங்க. இது வந்து ஷூல் ரான்சன் அப்படின்வாங்க. ஸ்கூல் பேக் ஷூல் டூட்டே. இது வந்து எல்லா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது இதுல வந்து பேரண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் சாக்லேட் எல்லாத்தையும் போட்டு கிஃப்டா கொடுப்பாங்க, பசங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் இது பேபிக்கு பிறந்தா இப்படி பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சில நாள் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவர் வந்து எக்ஸாம் அங்கே வந்து லைசன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆடியோ ப்ளே பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃபோட்டோன்னு நீங்கள் சொல்லணும். Gespräch 1. Hallo und herzlichen Glückwunsch. Erster Platz. Darf ich fragen, wie fühlen Sie sich jetzt? Ja, unglaublich. Das ist wirklich der Wahnsinn. Boah, ich bin so stolz. Ich habe es geschafft. Wie oft sind Sie denn schon einen Marathon gelaufen? Oh, noch nicht so oft. 3 Mal. Oh, ich bin so glücklich. Ich kann es gar nicht glauben. Ich habe gewonnen. Ja, Sie sind die Siegerin. Wissen Sie schon Ihre Zeit? Nein, die weiß ich noch gar nicht. 4 Stunden und 28 Minuten. Wow, super. So gut war ich noch nie. Na dann, herzlichen Glückwunsch nochmal. Dann gehen Sie jetzt mal lieber zur Siegerehrung und holen Sie sich Ihre Medaille. Viel Spaß. Vielen Dank. Ja, danke. ஸோ இது என்ன பிக்சர்? ஆதனங்க மேம். ஆமா, அப்பனா ஈயா இருக்குன்னு நினைக்கிறேன். மாராத்தான் ஓடுனாங்கல்லங்க மேம். ஆமா. டேங்க மேம். டேவா இல்ல ஏங்க மேம். எப்படி கிளம்புறீங்க? ஓகே, அதுல என்னென்ன வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அதுல வந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டி மெடைல, டி ஜீகரின்னா வின்னர், மேரத்தான், ஸ்டால்சைன்னா ப்ரௌட். நம்ம கெவின் அண்ட் லாஃபன் வந்துச்சு இல்லைங்க மேம். ஆமா வந்துச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா வேர்டுமே வந்துச்சு. மேம் சரிங்களா? ஸ்டால்சைன்னா டு பி ப்ரௌட், ஸ்டால்ஸ் அப்படின்னா ப்ரௌட். சரிங்களா? ஸோ இதுல எல்லாமே வந்துச்சு. அடுத்ததும் என்ன பிக்சர்னு கண்டுபிடிக்கணும். அது இல்லாம அந்த பிக்சர்ல மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா வேர்ட்ஸும் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? மேம். சிலர்ல எல்லாமே வந்திருக்காது. Gespräch 2. Oh, Linus, du hast aber eine schöne Schultüte. Hast du die selbst gebastelt? Mhm. Und? Bist du aufgeregt? Heute ist dein erster Schultag. Toll, oder? Junge, jetzt beginnt der Ernst des Lebens. Mama, darf ich jetzt die Schultüte aufmachen? Nein, noch nicht. Die machst du erst nach der Schule auf. Was ist denn da drin? Weißt du das schon? Nein, es ist ja eine Überraschung. Aber ich hoffe, dass Schokolade drin ist und Spielsachen. Naja, vielleicht. So,
Jetzt geht's los. Komm, nimm deinen Schulranzen. Wir gehen rein. Saying, ma'am. சரி இல்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க எல்லா வேர்ட்ஸும் வந்துச்சா? The Uberashung வந்துச்சுங்க மேம். Der Schuller Schulranzen. Schulrazen. அது வந்ததுங்க மேம். அந்த டி ஷுல்டட் அப்புறம் வேற எதையும் கவனிக்கலைங்க. ஓகே சோ எல்லாமே வந்துச்சு அதுல சரிங்களா? ஆங்க மேம். ஓகே நெக்ஸ்ட். Gespräch 3. Ja, also ich freue mich sehr, dass Sie alle gekommen sind und ich möchte mich bei Ihnen bedanken. Ich bin ja erst seit 3 Wochen hier in der Firma. Sie alle haben mich sehr freundlich aufgenommen. Das war wirklich toll. Ich bin sehr froh, dass ich so nette Kolleginnen und Kollegen habe. Vielen Dank auch für Ihre Geduld, denn ich habe Ihnen allen in den letzten Wochen viele Fragen gestellt. Ach, das war doch nicht schlimm. Das ist doch ganz normal. Danke. Bitte greifen Sie zu und bedienen Sie sich bitte bei den Getränken. Es ist von allem genug da. Vielen Dank. பேங் மேம். பே சோ இதுல என்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு? ஃபியர்மா வந்துச்சு. கென்லர்னா தி கெட்ராங்க் வந்துச்சு மேம். இல்ல இந்த கென்லர் அது வந்து நான் கேட்கலைங்க மேம். தி கொலிகன் வந்துச்சு. கெபக் வந்துச்சு. வெரி குட் வெரி குட். தி ஃபிர்மா தி கொலிகன் und das Gebäck அது மட்டும் தான் வந்துச்சு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இதுதான் இங்க எழுதிட்டீங்களா? போட்டோ ஏ சே பே எழுதினோம் சரிங்களா? ஓகே ஸோ இப்போ நம்ம இது வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு கேட்டோம் இல்லைங்களா? அதுதான் இந்த எக்ஸசைஸ். அடுத்தது வந்து உன் பை ஈனன் வாஸ் ஃபேட் மன் நவுக்கு. ஸோ உங்கள் பிளேஸில் என்ன செலிப்ரேட் பண்ணுவீங்க, எது பண்ண மாட்டீங்க? வேலன்சி ஐன் எரக்னிஸ் ஹவுஸ் ஐன்ஸா உன் பெரிஸ்டன்சி. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு டாபிக், இதில் வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு இது செலிப்ரேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ், எல்லா இதுலேயும் மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸில் நியூவாக போனால் எதாவது கொடுத்து எல்லாருக்கும் ட்ரீட் கொடுப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் இது பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? ஷூல் டூட்டை கொடுக்க மாட்டாங்க, ஸ்கூல் ஃபஸ்ட் டே பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏதாவது சாக்லேட்டு சும்மா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பேபிக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நியூ பேபி பர்னுக்கு. ஸோ இது பண்ணுவாங்க மெடாலுக்கு. ஸோ லைசன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அதுல ஒரு பார்ட் எடுத்தோம்னா ஸோ இங்க பாருங்க. ஸோ அவுகாபே இது ரெண்டாவது. இன் மைனம் லேண்ட் ஃபயர் மன் ஹாக் சைட்டன் ஜேர் க்ரோஸ். ஸோ வெட்டிங் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபீல் லாய்டே காமன். ஸோ நிறைய பீப்புள் வருவாங்க, ஃபேமிலி ஃப்ராய்டன் நாக்பான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் எல்லாம் வருவாங்க. தி லாய்டர் டான்சன் ஸ்ப்ரெஷன் உன் மார்க்கன் ஃபோட்டோஸ். ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பேசுவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. எஸ் கிஃப்ட் ஃபீல் லெசன் உன் மியூசிக். நிறைய ஃபுட் இருக்கும், மியூசிக் இருக்கும். மன் கிஃப்ட் ஆஃப் கெஷெங்க. ஸோ கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆல் இஸ் இன் ப்ளூக்லிஷ். ஆல் ஆர் ஹாப்பி, எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் எழுதிக்கங்க. சீக்கிரமா கடகடன்னு எழுதிக்கிறீங்களா?
சவுண்ட் கேக்கல மேம். இன்னும் முடிஞ்சிச்சா? மேம் இன்னைக்கு எழுதலைங்க ம் மேம். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவாங்க மேம். எடுத்துக்கோங்க. லேட் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேங்க மேம். ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் போலாம். ஸோ இது நம்மளோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறது. Ich bin glücklich. ஸோ ஐ ஆம் ஹாப்பி. எப்போ ஹாப்பியாக இருக்கும்? ஸோ when ich அதுக்கு when என்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். Ich bin glücklich wenn ich ein Prüfung bestanden. ஸோ நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன்னா ஐ எம் really happy அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு இவங்க என்ன எதில் க்ளூக்லிஷ் டு பி க்ளூக்லிஷ்னா சேட் ஹாப்பியாக இருக்குது. ட்ரௌரிஷ் க்ளூக்லிஷ்னா சேடு. அங்ஸ்ட் அப்படின்னா பயப்படுது. ஸோ அஃப்ரைடு. நர்வஸ்னஸ்ஸாக இருக்குது. கெட் அவுட்னா அன்னாயிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு எந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகுது சொல்லுங்கள். க்ளூக்லிஷ் சைனு எந்த ஃபோட்டோ? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன எமோஷன்ஸ் இருக்கும்? கிளாஸ்க்கு போறாங்களா, டியூட்டிக்கு போறாங்க, வேற நர்வஸ் சைன் இருக்குங்க மேம். அப்படியா? சோ இவர் வந்து எக்ஸாம்க்கு போறாரு. சோ நர்வஸ் சைன். செகண்ட் பே அது க்ளூக்லிஷ் சைன். க்ளூக்லிஷ் சைன். ஜே இது ஆங்ஸ்ட் ஹேபன். ஆங்ஸ்ட் ஹேபன். அப்புறமா டே மேல இருக்கு. டே அது ஃபீல் பண்றதுங்க மேம். ஆமா. அது கெனவுட் சைன்ங்களா மேம்? இல்ல, கெனவுட்னா அன்னாயிங், வெறுப்பா இருக்குது, கடுப்பாகுறாங்கல. ட்ரௌரிஷ்னா சேட். க்ளூக்லிஷ் ட்ரௌரிஷ்னா சேடா இருக்குது. ஏ வந்து கெனவுட். ஸோ ஒருத்தர் மழையில நின்று யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அது வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கும் இல்லைங்களா, அது கெனவுட். ஓகே. ஸோ இப்போ வந்து இது நீங்க மேட்ச் பண்ணணும். Ich bin nervös. என்ன வேர்ட் வரும்னு பாருங்க. இன் எக்ஸாம் ஹாலுங்களா மேம்? எக்ஸாம் ஹாலுக்கு என்ன மேம் சொல்றது? எக்ஸாம்க்கு என்ன சொல்வாங்க? எழுதுறதுக்கு எக்ஸாம்க்கு என்ன சொல்லுவாங்க? மறந்துட்டீங்களா? ப்ரூஃபும். Ich bin nervös Prüfung. இதுல எது வரும்? A B C D இல்ல? ஓ, இங்க பார்க்கலாமாங்க மேம்? ஆமா, மேட்ச் பண்ணனும்ல. Ich bin nervös, dann habe ich Angst. Nervous sein, Angst, dann habe ich Angst தானங்க மேம்? இல்ல Angst அப்பா சொல்லிட்டேங்க மேம். Vanish mit Funden Fieren kann இல்ல. ஆல இருந்து ஏ வரைக்கும் ஃபுல்லா படிங்கமா ஆன்சர்ஸ், அப்புறமா சொல்லுங்க. Vanish mit Funden ich bin Regen muss, dann habe ich aber என்னமா தெரியலையா? போர்க்கு வந்து ஏ. சத்தமா சொல்லுங்க, ஃபுல்லா படிங்க. Ich bin nervös.
Ich bin nervous. Bin ich traurig, ma'am. இல்லம்மா, நான் என்ன எக்ஸாம்னா என்ன சொன்னேன் நானு? ப்ரூஃப்ங்கிற வேர்ட் இங்க இந்த இடத்துல இல்லவே இல்லையா? ஆல இருந்து ஏ வரைக்குமே. Wann ich eine Prüfung habe. ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றீங்க? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ப்ரூஃபுங் அப்படின்னு. சரியா படிக்கல நீங்க. ஃபுல்லா படிங்க. நான் தான் டைம் கொடுக்குறேன் இல்லைங்களா உங்களுக்கு. அவசரம் ஒண்ணுமே இல்லை. ஃபுல்லாவே படிங்க. நிதானமாவே படிச்சு சொல்லுங்க. ஓகேங்க மேம். So ich bin glücklich. மேம். ஸோ எப்போ ஹாப்பியா இருப்பீங்க? ஹாப்பியான விஷயம். Trauri வந்து sad. இது வந்து sad. ஸோ இங்க இஷ் பின் நர்வஸ், இஷ் பின் க்ளூக்லிஷ்னால இங்க என்ன ஆரம்பிக்கணுமோ வென்லேருந்து ஆரம்பிக்கும் அடுத்த சென்டென்ஸ். இல்ல இங்க வென்லேருந்து ஆரம்பிச்சா பின் இஷ்ன்னு வரும். ஓகேங்க மேம். ஓகேங்களா? ரேகன் வாட்டன் முஸ். என்னது நீங்க மலையில யாருக்காச்சும் வெயிட் பண்ணீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்களா? இல்லைங்க மேம். நீங்க எப்போ ஹாப்பியா இருப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ஹாப்பியா இருக்க மாட்டீங்களா? ஹாப்பியா இருப்போங்க மேம். அந்த மாதிரி எதுவுமே வார்த்தை இல்லையாங்க மேம்? வானிஷ் மிட் ஃப்ரவுண்டைன் பீலன் ஃபயர்னா என்ன? செலிப்ரேட். ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணும்போது நான் ஹாப்பியா இருப்பேன்ன்றது தானே. அடுத்தது ஹாரர் ஃபிலிம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? பயமா இருக்கும். அப்புறம் என்ன சொல்லுங்க? பயமா இருக்கிறதுக்குன்றதுக்கு என்ன இருக்கு? பின் இஷ். ஐயோ அது sad. Dan habe ich Angst. சோ எனக்கு பயமா இருக்கும். When meine Freundin wegfährt. என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப தூரம் போறாங்க, கிளம்புறாங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? சேடா இருப்போம். ட்ரௌரிக். bin ich traurig. ஓகே. ich bin genervt. எப்போ கடுப்பா இருக்கும்? அந்த மழையில நிக்கும்போது. wenn ich im Regen warten muss. வெயிட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு கடுப்பா இருக்கும் இல்லீங்களா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் வந்தா நம்ம எப்படி பண்றதுன்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இஷ் பி நர்வஸ். அப்படி நம்ம என்ன செகண்ட் வேர்டு என்ன யூஸ் பண்ணாலுமே செகண்ட் லைன்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ற வேர்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லணும்? அந்த வேர்ப் வந்து கடைசிக்குள்ள போகணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே தான் இதுக்குமே. இஷ் பி நர்வஸ் கமா போட்டுட்டு when ich eine Prüfung habe. ஸோ கடைசியில வந்துச்சு. Ich bin glücklich, wenn ich mit Freunden feiern kann. அப்புறம் ich habe Angst, wenn ich einen Horrorfilm sehe. So when யூஸ் பண்ற அந்த சென்டென்ஸ்ல verb வந்து கடைசியில வரணும். ஓகே மேம். சரிங்களா? இந்த வென்னுனா என்ன மீனிங்? ஸோ நம்ம இதுக்கு வென்னுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இஃப்க்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் when ich இப்போ உல்டாவா போடுறோம்னு நினைச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா when ich eine Prüfung habe. ஸோ இதுலயும் இந்த சென்டென்ஸ் அப்படியே கொண்டு வந்துட்டு கமா போட்டு இங்க வந்து பின் டன் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அது நம்ம போட்டாலும் போடலைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க டன் habe ich Angst. அப்படி போடாம habe ich Angstன்னு கூட போடலாம். புரியுதுங்களா? தன்னுனா தென். then
பின் இஷ். இப்போ இஷ் பின்ன்றது இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும். கமாக்கு அடுத்தது பின்னு வந்துடும். பின்னு ஹாபன் அந்த வேர்ப் வந்துடும். சரிங்களா? புரியுதா? ஸோ இங்க நல்லா பாருங்க, இங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டியது இது வந்து இங்க மாதிரி பின் இஷ் நர்வஸ். அப்புறம் when ich mit Freunden feiern kann, dann இங்க என்ன வரும்? இஷ்ங்களாங்க மேம். இங்க செகண்ட் பிளேஸ்ல என்ன வருவீங்க? அங்க பின்னு வந்து போல இங்க இஷ்யூ வரும் மேம். பின்னு 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 பின்னு. அப்புறம் இங்க தான் இஷ் வரும். இஷ் glücklich. அப்போ ஃப்ரெண்ட பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும். இல்லையா? ஓகே. இப்போ வந்து புதுசாவே இந்த சென்டென்ஸ் தேர்ட் சென்டென்ஸ் நம்ம மாத்தணும். அப்ப இது அப்படியே எழுதுங்க. when horror film. so when ich einen horror film sehe பார்த்தா sehe கமா போட்டு then இங்க என்ன வரும்? habe ich Angst. இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இங்க வந்து உங்களோட ஓன் சென்டென்ஸ் எழுதிக்கலாம் நீங்க. இங்க கொடுத்துருக்கேன்னு. ஸோ ஊபர் கெஃபியூலர் ஸ்பிரிஷன் இஷ் பின் க்ளூக்லிஷ். நம்ம எப்போ ஹாப்பியா இருப்போம்? ஒருவேளை உங்களுக்கு நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்துச்சுன்னா ஹாப்பியா இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ wenn ich eine gute Note bekomme, ஸோ எனக்கு குட் மார்க்ஸ் வந்துச்சுன்னா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பர்சன் வேற யாரோ சேடா இருக்கிறாங்க அப்படின்னா sie ist traurig. அவங்க எப்ப சேடா இருப்பாங்க? when ihre Freunde nicht da sind. அவங்க ஃப்ரெண்டு கூட இல்லைன்னா அவங்க சேடா இருப்பாங்க. er ist nervous. அவர் அந்த பர்சன் he is nervous. எப்போ? when er for einer großen Gruppe sprechen muss. when அவர் வந்து ஒரு பெரிய குரூப்புக்கு நடுவுல பேசணும்னா அவர் வந்து நர்வஸா ஃபீல் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இங்க எழுதி இருக்கேன் நான். ich bin glücklich wenn ich meine Freunde treffen. ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேங்க மேம். அடுத்தது கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு இல்லைங்களா? 3E எக்ஸசைஸ் 3E அதோட எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இது நல்லா படிச்சுட்டு வாங்க. என்னது? வாஸ் மார்க்ஸ் டூ when du zu spät kommst. லேட்டா வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? when ich zu spät komme, dann entschuldige ich mich. So when I come late, I will ask excuse. அப்படின்னு சொல்லு. was marks do எல்லாத்துக்குமே இந்த 3 லைன் போட்டுடுங்க. போட்டு கமா போட்டு இந்த லைன் போட்டுக்கோங்க. one do dein handy nicht findest. ஸோ ஒருவேளை உன்னோட ஹேண்டி மொபைல் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன்? when ich mein handy nicht finde, dann suche ich es. நான் வந்து தேடுவேன். was machst du when am Nachmittag müde bist. ஸோ நான் ஆஃப்டர்நூன்ல வந்து ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? wenn ich am Nachmittag müde bin, dann schlafe ich eine halbe Stunde. ஒரு half an hour ரெஸ்ட் எடுப்பேன். was machst du wenn du Kopfschmerzen hast. உனக்கு வந்து தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? when ich Kopfschmerzen habe, dann trinke ich ganz viel Wasser. நான் நிறைய தண்ணி குடிப்பேன். was machst du wenn ein Freund இல்லை eine Freundin Geburtstag hat.
உங்களோட பர்த்டே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? Wenn ein Freund இல்லை eine Freundin Geburtstag hat, dann kaufe ich ihm இல்லை her அவனுக்கு இல்லை அவளுக்கு ein kleines Geschenk ஒரு small gift வாங்குவேன். Was machst du einen Test schreiben musst? ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதணும்னா என்ன பண்ணுவேன்? Wenn ich einen Test schreiben muss, dann bin ich pünktlich. நான் பங்க்சுவலா போயிடுவேன். Was machst du wenn du schlechte Laune hast? Bad mood இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? So wenn ich schlechte Laune habe, dann bleibe ich zu Hause. நான் வீட்லயே ஸ்டே பண்ணிடுவேன். Was machst du when das Wetter am Wochenende schön ist? வீக்கெண்ட்ல வெதர் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு என்ன பண்ணுவேன்? When das Wetter am Wochenende schön ist, dann gehe ich in den Park. பார்க்குக்கு போவேன். Was machst du wenn du zu einer Hochzeit gehst? ஒரு வெட்டிங்க்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவேன்? Wenn ich zu einer Hochzeit gehe, dann ziehe ich ein schönes Kleid. நான் வெட்டிங்க்கு போனோம்னா நான் நல்ல ட்ரெஸ் போட்டுப்பேன். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதுங்க மேம். இது எல்லாமே நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு வரும்போது. ஓகேவா? மேம். நல்லா ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க இது எல்லாமே. மேம். ஓகே. Have a nice